அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடிக்கடி வீடை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காமல், நிறைய வேலைகள் எனி டைம் பார்த்துட்டே இருக்காமல், ரொம்ப ஸ்மார்ட்டாக வீடை ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி, ஈஸியாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிற மாதிரியான டிப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டும் எல்லாத்தையும் ஆர்கனைசேஷன் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு நம்மளே எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அது முடியாது. வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருமே அதை வந்து பகிர்ந்துக்கிறணும். அப்போ தான் வீடை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம அரேஞ்ச் பண்ணதுமே அரேஞ்ச் பண்ணபடி கரெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ பசங்களோட திங்ஸே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கேனு, டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம வந்து எடுப்போம். அதை வந்து நம்மளே வந்து அடுக்கி வைப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற பேக், அதுக்கப்புறம் ஷூ, இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுக்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி வசதி பண்ணி வச்சிட்டோம்னா, அவங்களே அதை வந்து எடுத்துக்கிருவாங்க. எடுக்கும்போது கலையாத மாதிரி நம்ம மடித்து வச்சுக்கிடணும். அதே மாதிரி கம்மியான ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்து தேடாமல் எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இது பழக பழக தான் அவங்களுக்கு கரெக்டாக வரும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை அவங்களே பழகும்போது, அந்த ஆர்கனைசர் எவ்வளோ கஷ்டம், அதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றதும் தெரியும். அப்படியே வந்து எல்லாருமே அந்த வேலைகளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த வீட்டு வேலை கரெக்டாக இருக்கும். ஒரு பேர் நல்லா ஆர்கனைசர் பண்ணிவிட்டு எல்லாரும் வீட்டில் எல்லாருமே கழிச்சு போட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோ அவ்வளோ சீக்கிரம் மெயின்டைன் பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான். பசங்களோட ரெகுலர் வரலாம் நான் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். டிஷர்ட் மேலே, அதுக்கப்புறம் டவுசர், அதுக்கப்புறம் ஃபேண்ட் எல்லாம் கீழே, யூனிஃபார்ம் செட்லாம் பார்த்திங்கன்னா தனியாக, அதுக்கு மேலே இன்னர் வேர், அதுக்கப்புறம் சின்ன பையனுக்கும் அதே மாதிரியே மேலே வந்து சட்டை, டிஷர்ட் இந்த மாதிரி வச்சுட்டு கீழே வந்து டவுசர் செட்டை வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ட்ரெஸ் தான் வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் துணி துவைக்கிறதுக்கு இருக்குது, இருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்கின்றனால அவங்களே வந்து தனித்தனியாக இருக்கின்றனால எடுத்துக்கிடுவாங்க. பசங்களோட பேக், அதுக்கப்புறம் லஞ்ச் பேக்குக்கெலாம் தனித்தனியாக இடம் கொடுத்துட்டு இந்த இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அவங்க வந்து வச்சுருவாங்க. இல்லைன்னா அங்கங்கே அந்தந்த இடம் அப்படி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் மெடிசனுக்கு ஒரு இடம், அதுக்கப்புறம் டெய்லியுமே யூஸ் பண்ணுற அந்த சீப்பு, பவுடர் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு மாதிரி வசதியை நம்ம பண்ணி ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சீப் எடுக்கிறா இருந்தாலும் சரி, ஒரு பவுடர் டப்பா எடுக்கிறா இருந்தாலும், ஒரு எண்ணெய் எடுக்கிறா இருந்தாலும் என்னோடய ஹெல்ப் இல்லாமல் எடுக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஆர்கனைசரே இல்லாமல் தான் நான் வச்சுருந்தேன். அப்படியே அடுக்கி வச்சாலும் அடுத்த நாளே கலைஞ்சிரும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நிறைய பொருள் இருக்கிறது. நம்ம அந்த பொருளை வந்து கொஞ்சம் கம்மிப்படுத்திட்டு நீட்டாக வந்து தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்துச்சு. அவங்களே வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப கலைஞ்சிருந்தால் தான் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம கம்மியான பொருள் வச்சுருக்கும் போது க்ளீனாக வந்து அந்தந்த பாக்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். எடுக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். அடிக்கடி கலையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஆர்கனைஸ்டராகவே இருக்கும் வீடு. பெரும்பாலும் அழுக்காகாது. அதுக்கப்புறம் அதிகமாக வந்து வேலை இருக்கிறது, அதிகமாக கலைஞ்சி போகிறது, ஆர்கனைசர் இல்லாமல் இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கிச்சன் தான். கிச்சனில் அதிகமாக வேலை இருக்கும். நம்ம எப்படா சமைச்சு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுப்போம் தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் ஆர்கனைசராக வச்சுக்கும் போது நம்ம சமையல் வேலையே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான வெயில் இருக்குன்றனால அதிகமாக கிச்சனில் நிற்க முடியாது. அந்த மாதிரி டைமில் கூட அதிக நேரம் கிச்சன்லேயே இல்லாமல் காலையில் ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ணி ஃபுல்லாக வந்து சமையலை முடிச்சுட்டு ஒரு க்ளீனிங்காக ஒரு 15 நிமிஷம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் கழுவி கவுத்தி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஈவினிங் தான் நான் போய் கிச்சனில் வந்து வேலை பார்ப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து கலையாது. மத்தியான சாப்பாடையும் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டையும் ஒன்றா முடிக்கும் போது உங்களுக்கு நிறையவே டைம் மிச்சமாகும். அடிக்கடி கலையாமல் ஆர்கனைசராகவே இருக்கும். கிச்சன்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த சமையல் வேலையை கொஞ்சம் குறைச்சி செய்யும் போது நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கம்மியான பாத்திரங்கள் வச்சுருக்கும் போது கம்மியான பாத்திரங்களையுமே நல்ல குவாலிட்டியான பாத்திரங்களாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சமையல் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த சமையலையுமே கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம சிம்பிளாகவும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதிக நேரம் அந்த ஆர்கனைசர் பண்ண தேவைப்படாது. க்ளீன் பண்ணுறது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டைமே வராது. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு செல்ஃபை வந்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கு வந்து எந்த டைமுமே நான் கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னா நாளைக்கு பண்ணுவோம், நாளைக்கு கழிச்சு பண்ணுவோம், தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். நம்ம ஒரு நினச்சிட்டோம் அப்படின்னா இந்த டைம் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டைம் கொடுத்துடணும். இந்த செல்ஃபை வந்து அடுத்த வாரத்துக்குள்ளே க்ளீன் பண்ணணும், இந்த செல்ஃபை வந்து ஒரு வார்ட்ரோபே க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டைம் கொடுங்க, ஒரு மாதத்துக்குள்ளே அதை வந்து க்ளீன் பண்ணிடணும், இந்த கிழமை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. நினச்ச உடனே இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்ச உடனே க்ளீன் பண்ண முடியாட்டினாலும் ஒரு டைம் கொடுத்து அந்த டைமுக்குள்ளே முடிக்க பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டிசிப்ளின் வந்துடும். அந்த வேலையை கண்டிப்பாக முடிச்சிருவோம். டைமே அதுக்கு வந்து கொடுக்காம எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து செய்ய முடியாமல் போயிடும். இது எல்லா விஷயங்களையுமே அப்படி தான்.
நம்ம ஸ்கின் கேராக இருக்கட்டும், நம்ம வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்ணுறா இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டைம் இந்த டைமுக்குள்ளே நம்ம இதை வந்து முடிச்சாகணும்னு சொல்லிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் எந்திரிச்சோனே ப்ரெஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டீ குடிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரெகுலராக பண்ணுற விஷயம். அந்த ரெகுலராக பண்ணுற விஷயத்துக்கு கூட இன்னொரு விஷயத்த நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நான் டீ குடித்த உடனே பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு முடித்தோடனே மத்தியானத்துக்கு தேவையான லஞ்சுக்கு தேவையான காய்கறியை கட் பண்ணி வைக்கணும். ஈவினிங் வந்து பசங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கும் போதே பார்த்திங்கன்னா அடுத்த நாளைக்கான ப்ரிப்பரேஷன் ஏதாவது வந்து பண்ணி ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டே காய்கறி கட் பண்ணுறது, கீரை வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடணும். இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலைகளோட இன்னொரு வேலையை தொடர்பு படுத்திக்கும் போது நம்ம வேலைகள் வந்து கரெக்டாக செய்கிறதுக்கான நேரம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். முன்னாடி நாள் நைட்டே வந்து இந்தந்த வேலை பண்ணணும், இது சமைக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து கரெக்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். ஒரே நாளில் வீடை ஃபுல்லாக நீட்டாக ஆர்கனைசர் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளை வந்து க்ளீன் பண்ணணும்னு பிளான் பண்ணி அதேபடி பிளான் பண்ணபடி கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு கரெக்டாக நம்ம இதை நினச்சோம்னா செஞ்சுருவோன்ற டிசிப்ளின் நம்மளுக்கு வரும். அதை வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வைக்கும் போது நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் இந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிரும். கரெக்டாக நம்ம அந்த ரொட்டீனை வந்து செஞ்சு முடிச்சிருவோம். வீட்டை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோடனே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் கிடைக்கிறது அல்லது நிறைய விளாகர்ஸ் போடுற அந்த ஆர்கனைசரை பார்த்து உடனே நம்ம வந்து அதை ஆர்டர் போட்டு வீடு நிறைய வந்து வச்சுருவோம். அந்த பொருள் வைக்கிறதுக்கு ஆர்கனைசர் வாங்கியிருப்போம், ஆனால் அந்த ஆர்கனைசர் வைக்கிறதுக்கு இடம் இல்லாத மாதிரி ஆயிரும். அவ்வளோ தூரம் ஆர்கனைசர் இருக்குது இப்போ ஆன்லைனில் கிடைக்கிது. நம்ம நீட்டாக ஒரு பொருளை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆர்கனைசர் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா டீக்ளட்டரிங் பண்ணுறது. டீக்ளட்டரிங்னா என்னென்னு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளால் க்ளீனாக வந்து பண்ண முடியும். நம்ம டீக்ளட்டரிங்கிறது பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்களை ரிமூவ் பண்ணுறது. தேவையில்லாததுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியான பொருளை தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம். நம்ம தேவைக்கு அதிகமான பொருள் இருக்குதா நம்ம வீட்டில் அப்படின்னு பார்த்தா அதையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஒன்று யாருக்காவது டொனேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அந்த டொனேட் பண்ண முடியாத பொருளாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை வந்து தூக்கி தான் போடணும். சுற்றி டீக்ளட்டரிங்கை பற்றியே நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம். ஆனால் டீக்ளட்டரிங் பண்ணாமல் நம்ம எந்த ஆர்கனைசர் வாங்கினாலுமே நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். கண்டிப்பாக டீக்ளட்டரிங் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம ஆர்கனைசரை வாங்கி அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணலாம், தப்பே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ஆர்கனைசரை வாங்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டீக்ளட்டரிங் நிறைய பொருள் நம்ம பண்ணதுக்கு பின்னாடி அந்த ஆர்கனைசரை நம்மளுக்கு தேவைப்படாமல் போகலாம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வீடை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையில்லாத ஒவ்வொரு செல்ஃபாக வந்து க்ளீன் பண்ணுங்கள். மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கி இழுத்து போட்டு தேவையில்லாதது எது தேவையுள்ளது எது நம்மளால் கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. ஏன்னா மற்ற வேலைகளும் இருக்குது, நம்ம சமைக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கிறணும், இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குன்றனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை வந்து பிளான் பண்ணி அதில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை வந்து ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் தேவைக்கு அதிகமாக இருக்கிற பொருளையுமே வந்து ரிமூவ் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வந்து நம்ம வீடு வந்து க்ளீன் ஆயிரும். ஒரு நாள் நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ண டைமே இல்லாமல் இருக்குது அல்லது உடம்பு சரியில்லாமல் போயிடுது அப்படின்ற நாள்களில் கூட வீடு க்ளீனே பண்ணாமையே க்ளீனாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் அதை வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லி நம்ம வந்து நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம், எடுத்ததை எடுத்த இடத்துல வை, அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது கலையாமல் இருக்கும், நம்ம தேடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். நம்மளுமே நம்ம குழந்தைங்கக்கிட்ட சொல்லுவோம், எடுத்ததை எடுத்த இடத்துல வை, அப்போ தான் தேடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த அந்த பொருளுக்கான இடத்த நம்ம கொடுக்கணும். அது சின்ன வந்து சேஃப்டி பின்னாக இருக்கலாம் அல்லது பெரிய மண்வெட்டியாக கூட இருக்கலாம். அதுக்குன்னு ஒரு பிளேஸ் நம்ம வீட்டில் கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த இடத்துல வைக்கிறதுக்கான வசதி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல கரெக்டாக வைப்போம். அப்படி இல்லை அது இங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள் மாற்றி மாற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கான வேலைகள் வந்து அதுக்கான இடம் வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி இருக்கும், நம்ம வீடு ஆர்கனைஸ்டாக இருக்காது. ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பொருள் வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் நம்மளால் கொடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலுமே சரி பொருள் வந்து அதிகமாக அதிகமாக அந்த இடம் வந்து பத்தாம தான் போகும். நம்ம குறைவான சின்ன வீட்டில் இருந்தாலும் கூட நம்மளுக்கு எல்லா பொருளுக்குமே ஒவ்வொரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு கரெக்டாக அந்த டீக்ளரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா தாராளமாக ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு இடம் கொடுத்துடலாம். அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஆர்கனைசராக வந்து மாறிடுவாங்க, ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு பழகிடுவாங்க எல்லாருமே. அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்ய வேண்டியது டீக்ளரிங். அதுக்கப்புறம் கிச்சனில் தான் அதிகமாக நம்மளுக்கு வந்து அழுக்காகக்கூடிய இடம் இல்லையா, அதனால் அதுவும் இந்த அடுப்புக்கு கீழேலாம் பார்த்திங்கன்னா எனி டைம் ஏதாவது சிந்திச்சுன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் மினிமலாக அந்த இடத்துல பொருள் வச்சுக்கோங்க. நான் 3 சம்படம் வச்சுருக்கேன். ஒன்றில் பலசருக்கு சமம், ஒன்றில் ரேசன் அரிசி, ஒன்றில் நார்மல் அரிசி. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கிரைண்டர் வச்சுருக்கேன், ஒரு டேபிள் போட்டு. கவுண்டர் டாப் சின்னதாக இருக்குன்றனால நான் இந்த டேபிளை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டேபிளில் கீழே வந்து கூடை, அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணுற பை இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டீலில் செல்ஃப் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே உட்டனில் இருக்கும். அதில் மிக்சியும் இண்டக்ஷன் அடுப்பும் வச்சுருக்கேன். அப்போ கவுண்டர் டாப் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்றனால இந்த டேபிள் வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி மேலேயுமே பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் எந்த ஒரு திங்ஸும் வைக்கலை. மேலே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி அடித்து அதில் சுகர், காஃபி தூள், இந்த மாதிரி ஆயில் கேன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறதெல்லாம் அந்த மாதிரி ஸ்டீலில் ஸ்டாண்ட் அடித்து அதை கவுண்டர் டாப்புக்கு மேலேயே வச்சுருக்கேன். எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கிராசரி திங்ஸையும் இந்த மாதிரி மினிமலாக ஒரு 2 செல்ஃப்லேயும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். கிராசரி திங்ஸ் அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே இந்த செல்ஃபில் தான் அடங்கியிருக்கு. கிராசரி திங்ஸை நான் எந்த மாதிரி ஆர்கனைசர் பண்ணியிருக்கேன்றதை நீ வரப்போகிற வீடியோக்குள்ளே கூடிய சீக்கிரம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.